ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாட்கள் எந்த அளவுக்கு வேகமாக போதோ அந்த அளவுக்கு நாமும் ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இதனாலே நமக்கு பெருசாக சந்தோஷம், மன அமைதியில் இருக்கிறது இல்லை. நம்ம எப்போதும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதனாலேயே அமைதியை ரொம்ப அரிதாகவே ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னென்னா, அமைதி வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் லைஃப்பில் அமைதி, தெளிவு, நிம்மதி கொண்டு வருவதற்கான எளிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். செல்ஃப் கேர். உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும். மன அமைதிக்கான முதல் படியே செல்ஃப் கேர் தான். பெரும்பாலான மக்கள் சிக்கலான விஷயங்களில் மட்டும்தான் அமைதியை தேடுறாங்க, மெடிடேஷன், டீப் திங்கிங்னு. ஆனால் உங்களை நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலைன்னா உங்களால் மன அமைதியை பெறவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சரியான நேரத்துக்கு தூங்க போங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் உடலும் மனசும் தனித்தனியாக இல்லை, அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் இருக்குது. உங்கள் உடலை நீங்கள் எப்படி நடத்துறீங்க என்பது உங்கள் மனசு எப்படி உணர்கிறது என்பது நேரடியாக பாதிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் உடம்பு சோர்வாக இருந்தால் உங்கள் மனசு எரிச்சலாக இருக்கும். உங்கள் உடல் வீக்காக இருந்தால் உங்கள் மைண்டுக்குள்ளே நெகட்டிவ் தாட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒழுங்காக தூங்கலைனா கூட சிறிய ப்ராப்ளம் எல்லாம் பெருசாக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான டைமுக்கு தூங்க போங்க. உங்கள் உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுங்க. டயட். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுவே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாப்பிட்றீங்களா, அதுவே உங்கள் எனர்ஜியாக மாறுது. நீங்கள் அன்ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டா நீங்களும் அன்ஹெல்த்தியாகவே இருப்பீங்க. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டா நீங்களும் ஹெல்த்தியாகவே இருப்பீங்க. உங்கள் மனசு நல்லா தெளிவாக இருக்கும். உணவு உங்கள் உடம்புக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் எனர்ஜியை தருது. செகண்ட் ஒன், மைண்ட்ஃபுல்னஸ். லீவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். மன அமைதிக்கான இரண்டாவது படி. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த மாற்றங்களில் ஒன்று விழிப்புணர்வு. பெரும்பாலான மக்கள் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதில்ல, அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. நேற்று என்ன நடந்துச்சு, நான் என்ன செஞ்சுருக்க வேணும், அப்படி இல்லைனா எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இதனாலேயே அவங்க மனசு ரொம்ப பாரமாகவும் இருக்கும், அமைதியும் இருக்காது. அமைதி கடந்த காலத்திலையோ எதிர்காலத்திலையோ இல்லை, அது நிகழ்காலத்தில் தான் இருக்குது. அதனால் ப்ராப்ளம் என்னன்னா, உங்கள் உடம்பு மட்டும்தான் ப்ரெசென்ட்டில் இருக்குது, உங்கள் மைண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வேலையை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரெஸ்ட் எடுக்கும்போது உங்கள் ப்ராப்ளத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதனாலே உங்கள் மைண்டு ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். இதுக்கு விழிப்புணர்வு தான் ஒரே சொல்யூஷன். விழிப்புணர்வுனா என்ன? நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த டைமில் உணர்ந்து செய்வது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க, அதோட சுவையை உணருங்க. நீங்கள் நடக்கும்போது வெறும் நடக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம மனசு அமைதி அடையுது. ஸோ ப்ரெசென்ட்டில் வாழ தொடங்குங்க. பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணாதீங்க, ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணாதீங்க. 3. எம்பரன்ஸ் சைலன்ஸ். டிஸ்கனெக்ட் டு ரீகனெக்ட். மன அமைதிக்கான மூன்றாவது படி அமைதியை தழுவுங்கள். நாம் இறைச்சல் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன், டிராஃபிக் அண்ட் ரீல் சவுண்டுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதனாலே நம்ம மனசு ஓய்வே எடுக்கிறது இல்லை. நம்ம உடம்புக்கு தூக்கம் எப்படி முக்கியம், அதேமாரி மனசுக்கு அமைதி ரொம்பவே முக்கியம். அமைதி இல்லைன்னா உங்கள் எண்ணங்கள் பாரமாக இருக்கும், உங்கள் உணர்வுகள் குழப்ப முடியும். பெரும்பாலான மக்கள் அமைதியாக இருக்கின்ற பேரில் ரீல்ஸ் பார்க்குறது, மூவி பார்க்குறதுனா அமைதி சத்தத்தால் நிரப்புகிறாங்க. அமைதியை தவிர்ப்பது உங்களுடைய எண்ணங்கள் நீக்கிவிடாது, அது அவற்றை மறைக்க மட்டுமே செய்கிறது. மறைக்கப்பட்ட எண்ணம் தான் மன அழுத்தமாக மாறும். அமைதியை உங்கள் மனசுக்கு குணமாக்கும் இடம். உங்கள் எண்ணங்கள் மெதுவாகவும் உங்கள் உணர்வுகள் சீராகவும் இருக்கும். அமைதியில் இருக்கும்போது தான் நீங்கள் உங்களை நன்றாக புரிஞ்சு கொள்வீங்க, உங்கள் எண்ணங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. டெய்லி 5 to 10 minutes தனியாக அமைதியாக உட்காருங்க. நோ மொபைல் ஃபோன்ஸ். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தினமும் இப்படி பண்ணுறதுனால உங்கள் மைண்டுக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் குறையும். சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் எவ்வளோ அதிகமான சத்தங்களை கேட்காம இருக்கீங்களோ அவ்வளோக்கு அதிகமான அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. 4. ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். மன அமைதிக்கான 4வது படி கவனச்சிதறலை நீக்குதல். உங்கள் மனசு நேச்சுரலாகவே அமைதியானது அல்ல, அது கவனச்சிதறல் அடைவதற்கே பழக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்கள் கவனம் வெவ்வேறு திசையில் ஈர்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நோட்டிஃபிகேஷன், சோஷியல் மீடியா மெசேஜஸ் அண்ட் ஹெண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங்னு. நீங்களே இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் வேலைக்கு நடுவில் எத்தனை டைம்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோனை செக் பண்ணி பார்ப்பீங்கன்னு. இதனாலேயும் உங்கள் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும். உங்கள் கவனம் எங்கே போகுதோ அங்கே உங்கள் எனர்ஜியும் செலவாகும். பெரும்பாலான கவனச்சிதறல் தற்செயலாக நடக்கிறது இல்லை, அவை உங்களை அடிக்ட் பண்ணுற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா ஆப்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ்னு. நீங்கள் 2 minutes ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு மேக்ஸிமம் ஹவர்ஸ் அதிலே இருந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பவுண்டரியை க்ரியேட் பண்ணுங்கள். அது எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணணும் அண்ட் ஒர்க் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த வேலை பண்ணாலும் அது முடிகிற வரைக்கும் அதிலே ஃபோக்கஸாக இருங்க. உங்கள் கவனத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேணும். உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா அது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். 5.
கல்டிவேட் ரிலேஷன்ஷிப். மன அமைதிக்கான 5வது படி அர்த்தமுள்ள உறவுகளை வளர்த்து கொள்ளுதல். மனிதர்கள் தனியாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் மற்றவங்களுடன் பேசவும் சிரிக்கவும் புரிஞ்சு கொள்ளவும் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோவர், சேட்டிங்னு அதிலே இருக்காங்க. ரியல் லைஃப்பில் லோன்லியாக தான் இருப்பாங்க. மன அமைதியின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒன்று தனிமை. ஏன்னா தனிமையில் இருக்கும்போது அதிகமாக திங்க் பண்ணுவோம். இதனால ஒரு விதமான வெறுப்பு நமக்கு ஏற்படும். இதுவே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிக வலிமையுடன் அமைதியுடன் ஃபீல் பண்ணுவீங்க. அமைதி என்பது சரியான மனிதர்கள் மத்தியில் தான் வளரும். ஏதோ ஒரு சில மனிதர்கள் மத்தியில் இல்லை. சரியான மனிதர்கள்னால் உங்கள் பேச்சை கேட்குறவங்க, உங்களை புரிஞ்சுக்கிறவங்க. ஏன்னா எல்லா உறவுகளும் அமைதியை தருவது இல்லை. சில உறவுகள் மன அழுத்தத்தையும் தருவாங்க. ஸோ உறவுகளை வளர்ப்பதற்கான உங்கள் வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் கொண்டு இருப்பது இல்லை. அதன் அர்த்தம் சரியான மனிதர்களை கொண்டு இருப்பது தான். ஏன்னா நீங்கள் யாரோட உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ அவங்கள போலவே நீங்களும் மாறிவிடுவீங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை என்பது வெறும் மௌனம் மட்டும் அல்ல, அது உறவுகளோடு இணைந்திருப்பது ஆகும்.